நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளுக்கிடையில் சக்தி டிவி நடத்தி வரும் தமிழ் விவாத போட்டியான தி டிபேட் நிகழ்ச்சியின் அரையிறுதிப் போட்டி நாளை மாலை 5 மணிக்கு சக்தி டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது. அரையிறுதிப் போட்டியில் கொழும்பு ரோயல் கல்லூரியுடன் புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரி பல பரீட்சை நடத்த உள்ளது. தமிழ் மாணவர்களிடையே விவாத ஆற்றலை மேம்படுத்தும் நோக்கில் சக்தி டிவி தி டிபேட்டர் எனும் விவாத போட்டி நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ள தி டிபேட்டரின் முதலாவது அரையிறுதிப் போட்டியில் கொழும்பு ராயல் கல்லூரியை எதிர்த்து புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரி சொற்றலம்பாட உள்ளது. அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தை சுவீகரிக்கும் எதிர்பார்ப்பில் புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரியின் விவாத அணியினர் பயிற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறந்த தமிழ் ஆளுமையை கொண்ட புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரியின் விவாதிகள் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களையும் சமயோசிதமாக வகுத்து வருகின்றனர். புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரியின் விவாத அணி தொடர்பில் பாடசாலையின் அதிபர் அருட்தந்தை சனக பொன்சேகா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். Our students in the Tamil medium got the opportunity to participate in this debate. நமது தமிழ் மொழி மாணவர்கள் தி டிபேட்டர் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர். அவர்கள் பல பாடசாலைகளுடன் போட்டியிட்டுள்ளனர். அத்துடன் அவர்கள் அரையிறுதிப் போட்டிக்கும் தெரிவாகியுள்ளனர். இது அவர்களுக்கான மாபெரும் வாய்ப்பு. அவர்கள் சிறந்த தயார்படுத்தல்களுடன் இருக்கின்றனர் என நான் நம்புகின்றேன். அவர்களை நான் வாழ்த்துவதோடு இந்த போட்டியில் கற்றுக்கொண்டவற்றுடன் அவர்கள் வாழ்விலும் அதனை முன்னோக்கி கொண்டு செல்வார்கள் என நான் நினைக்கின்றேன். புனித ஆசீர்வாதப்பர் கல்லூரியின் விவாத அணியினை வழிநடத்திய அதன் பொறுப்பாசிரியர் எம் ரமேஷ் தனது கருத்தை இவ்வாறு பதிவு செய்தார். இம்முறையும் தி டிபேட்டர் என்ற போட்டியில் எமது மாணவர்கள் அரை இறுதிக்கு நுழைந்துள்ளார்கள். எப்படியாயினும் இறுதிப் போட்டியில் நாங்கள் வெல்வோம் என்ற மிக உறுதியான சொற்பிரயோகத்தோடு இதுவரை காலமும் இவ்வளவு முயற்சிக்கு மத்தியிலும் உறுதுணையாக முன்னேறி சென்ற மாணவர்களுக்கு ஆசிரியர் என்ற ரீதியில் எனது மனமுகந்த நன்றிகள். நாளை நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறப் போவது யார்?